அண்மை செய்தி. சட்டப்பூர்வமாக பாகிஸ்தானுக்கு உரிய நதிநீரை இந்தியா தடுப்பது போராக கருதப்படும் எனவும், நதிநீரை இந்தியா தடுத்தால் எங்கள் முழு பலத்தை திரட்டி பதிலடி கொடுக்கப்படும் எனவும் பாகிஸ்தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பூர்வமாக பாகிஸ்தானுக்கு உரிய நதிநீரை இந்தியா தடுப்பது போராக கருதப்படும் எனவும், நதிநீரை இந்தியா தடுத்தால் எங்கள் முழு பலத்தை திரட்டி பதிலடி கொடுக்கப்படும் எனவும் பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. சட்டப்பூர்வமாக பாகிஸ்தானுக்கு உரிய நதிநீரை இந்தியா தடுப்பது போராக கருதப்படும் எனவும், நதிநீரை இந்தியா தடுத்தால் எங்கள் முழு பலத்தை திரட்டி பதிலடி கொடுக்கப்படும் எனவும் பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். சிந்து நதி படுகை என்பது 6 நதிகளை கொண்டது. அதில் சிந்து நதி, ஜீலம் நதி, ஷெனாப் நதி உள்ளிட்ட அந்த 3 முக்கிய நதிகளை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய பயன்பாட்டுக்குரிய நதியாக இருக்கின்றது. மற்ற 3 நதிகளான ரவி நதி, பியாஸ் நதி, சட்லஜ் ஆகிய 3 நதிகள் இந்தியாவின் பயன்பாட்டுக்குரியதாக இருக்கின்றது. இந்த சிந்து நதியை சார்ந்துதான் பாகிஸ்தான் நாட்டினுடைய 80% வேளாண்மை இருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய பஞ்சாப் மாகாண பகுதி, அதில் விளையக்கூடிய பருத்தி, கரும்பு, கோதுமை உள்ளிட்ட விளைச்சல் முழுக்க சிந்து நதியினுடைய படுகையிலேயே இருக்கின்றது. சிந்து நதியின் மூலமாகத்தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய 80% வேளாண்மை நடக்கின்றது. அந்த 3 நதி நீரில் இருந்துதான் 93% அளவிற்கு வேளாண்மைக்கு அந்த நீரை பயன்படுத்தக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது. இமயத்தில் உருவாகக்கூடிய அந்த 6 நதிகளும், சிந்து உட்பட 6 நதிகளும் இந்தியா வழியாகத்தான், குறிப்பாக அந்த ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்டவற்றை கடந்து பஞ்சாப் வழியாகத்தான் கராச்சி உள்ளிட்ட நகரங்களுடைய குடிநீர் தேவையை தீர்க்கக்கூடிய ஒரு நதியாகவும் இருக்கின்றது. வேளாண்மைக்கு உயிர் நாடியாக இருப்பது சிந்து நதி தான் பாகிஸ்தானுக்கு. அது மட்டுமல்லாமல் லாகூர், கராச்சி, முல்தான் உள்ளிட்ட நகரங்களுடைய குடிநீர் தேவையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நதியாகவும் சிந்து நதி தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிந்து நதியின் தொடர்பாக 1960ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் மேற்கொண்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கின்றோம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை நேற்றைய தினம் இந்திய தரப்பில் இருந்து வெளியிட்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அந்த 1960 ஒப்பந்தத்திற்கு பிறகு கார்கில் போர் உட்பட 4 மிகப்பெரிய போர்களை இந்தியா எதிர்கொண்டு விட்டது பாகிஸ்தானோடு நேரடியாக. அந்த போர்க்காலங்களில் கூட, 4 பெரும்போர் மூண்ட காலத்தில் கூட சிந்து நதி ஒப்பந்தத்தை நாங்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றுதான் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை கொடுத்ததை தவிர ஒருபோதும் சிந்து நதி ஒப்பந்தத்தை கைவிடுவதாக சொல்லவில்லை. ஆனால் இந்த முறை 26 பொதுமக்களுடைய உயிரை தீவிரவாதிகளை கொண்டு பாகிஸ்தான் பின்னணியில் செயல்படக்கூடிய அமைப்புகள் நடத்தி முடித்திருப்பதன் காரணமாக சிந்து நதி ஒப்பந்தத்தை கைவிடுகின்றோம் என்பதற்கான ஒரு அதிரடியான அறிவிப்பினை நேற்றைய தினம் இந்திய அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சற்று முன்பாக சிந்து நதியின் வழியாக செல்லக்கூடிய நீரை இந்தியா நிறுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் தொடர்பான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியுள்ள நிலையில் பாகிஸ்தான் தன்னால் முடிந்த ஒரு மிரட்டல் துணியிலான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. நதிநீரை நீங்கள் நிறுத்துவது போருக்கான அழைப்பு என்று குறிப்பிட்டு பாகிஸ்தான் தன்னுடைய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தளபதி, அந்த நாட்டினுடைய பிரதமர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவில் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்கத்தில் நதிநீரை தடுப்பது என்பது போருக்கான ஒரு அழைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிந்து நதி நீரை தடுத்தால் எங்களுடைய முழு பலத்தை திரட்டி இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம் என்கிறதுக்கான ஒரு அறிவிப்பினையும் தற்பொழுது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முழு அளவில் ராணுவ பலத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள். எப்போது தேவைப்பட்டாலும் பயன்படுத்துவதற்கு தயார் நிலையிலே ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள். தரைப்படை வீரர்கள் மட்டுமல்ல, வான்படை வீரர்களும் கடற்படை வீரர்களும் கூட தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் முழுக்க இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய அந்த 3 நதிகளுடைய நீரை பயன்படுத்தி தான் பாகிஸ்தான் நாட்டினுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்தை தவிர்த்த மற்ற 3 பெரிய நகரங்களும் முழுக்க இந்த நதிநீரை நம்பித்தான் இருக்கின்றன. கராச்சி என்பது தென்பகுதியில் இருக்கக்கூடிய நகரம், அதே போன்று இந்த முல்தான் நகரமும் மற்ற முக்கிய நகரங்களும் அதற்கு இடையில் இருக்கக்கூடிய நகரங்கள். இந்த 3 நதியில் இருந்து தண்ணீரை பெற்றுதான் அந்த நகரங்கள் தங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானினுடைய கிழக்கு பகுதி மட்டும்தான் ஒரு வேளாண்மை சார்ந்த பகுதியாக இருக்கும். இந்தியாவினுடைய பஞ்சாப் மாகாணத்தை தாண்டி, பஞ்சாப் மாநிலத்தை கடந்து பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய பஞ்சாப் மாகாணம் உள்ளிட்ட இடங்கள் தான்
சிந்து நதி படுகையில் இருக்கக்கூடிய மாகாணங்களாக இருக்கின்றன. அங்குதான் 80% வேளாண்மை நடக்கின்றது. இந்த நிலையில்தான் சிந்து நதி உட்பட அந்த 3 நதிகளிலும் நீரை செல்லுவதை இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. அந்த செயல் என்பது போருக்கான ஒரு அழைப்பாக பார்ப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் அது ஒரு போராகவே கருதப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சட்டப்பூர்வமாக பாகிஸ்தானுக்கு உரிய நதி நீரை இந்தியா தடுக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்கள் இது ஒரு போராக கருதப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எங்களுடைய முழு பலத்தை திரட்டி நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுப்பதாக நினைத்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியா ராணுவ ரீதியிலாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட பாகிஸ்தான் இன்று காலையிலேயே கராச்சியில் இருக்கக்கூடிய தங்களுடைய கடற்பகுதியிலே ஏவுகணை சோதனை என்ற ஒன்றை நடத்தியிருந்தார்கள். அதன் பிறகுதான் சூரத் நகரிலிருந்து INS விக்ரமாதித்யா உள்ளிட்ட அதிநவீன போர்க்கப்பல்களிலிருந்து ஏவுகணைகளை ஏவி இந்தியாவும் தங்களுடைய சோதனையை மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த காலங்களில் கூட பலமுறை இந்தியா தெரிவித்திருக்கின்றது, ஒருபோதும் எதிரி நாட்டுக்கு எதிராக நாங்களாக ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம். அணு ஆயுத வல்லரசாக இன்று இந்தியா இருக்கின்றது உலக அரங்கிலே. எனவே எந்த ஒரு சூழலிலும் எதிரி நாடு ஆயுதத்தை பயன்படுத்தாத போது இந்தியாவாக முதலில் ஆயுதத்தை பயன்படுத்தாது என்ற கருத்தை தொடர்ந்து இந்திய தரப்பிலிருந்து கடந்த காலங்களிலும் சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையும் கூட. எந்த நாட்டுக்கு எதிராகவும் தன்னிச்சையாக இந்தியா ஆயுதத்தை பயன்படுத்தாது. ஆனால் தன்னுடைய இறையாண்மையை காப்பதற்காக இந்தியா எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கும். அதை இன்று பிரதமரும் தன்னுடைய பேச்சில் இந்திய மக்களுக்கான பிரகடனமாக இன்று பீகாரில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசும் பொழுது பிரதமரும் வெளியிட்டிருந்தார். இந்த தருணத்தில் தான் பாகிஸ்தான் நாடு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக தற்பொழுது இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே அனைத்து நாடுகளுடைய தூதர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான சூழல் ஏற்பட்டு விட்டதாக BBC உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் தற்பொழுது தங்களுடைய அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது பாகிஸ்தான் நாடு சிந்து நதி நீரை இந்தியா நிறுத்தி இருப்பது என்பது போருக்கான ஒரு அழைப்பாக பார்க்கின்றோம். எங்களுடைய முழு பலத்தை திரட்டி போராட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.